கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம சங்கீதம் 88வது அதிகாரம் 5 to 8 5 to 8 தியானிக்கிறோம். ஜெபத்தில் இந்த செய்திகளை கடந்து சொல்றோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் ஆண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எமை சூழ்ந்து கொல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரிவானினிலே பெரும் காரியம் செய்திடுவார், கர்த்தரிவானினிலே பெரும் காரியம் செய்திடுவார். காத்துக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவாம். காத்துக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவாம். கிருபை எமை சூழ்ந்த காலம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் தாண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் இயேசு கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் இயேசு கிருபை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், காத்திருந்தே அடைவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எமை சூழ்ந்து கொல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கோர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், நார்மன் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் 2 பேரை நம்ம பார்க்கிறோம். ஒன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற பாதை, இன்னொன்று யார் சென்ற பாதைன்னா யோனா சென்ற பாதை. யோனா சென்ற பாதை. 2 பாதைகள் தான் இந்த சங்கீதம் 88வது அதிகாரத்தில் இருக்கு. முதல் 4 வசனத்தை நம்ம வாசிச்சதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தேன்னா ஜெபம், பிரேயர். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பாதை. சரி, 5வது வசனத்தை வாசி. கையால் அறுப்புண்டு போய், இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன பாதை. இந்த அறுப்புண்டு என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். கட் ஆஃப். இது கட் ஆஃப் ஆயிருக்கு. லூக்கா 24வது அதிகாரம் 46வது. லூக்கா 24 46 பாடுபடவும் மரித்தோரில் இருந்து. நம்முடைய ஆண்டவராக இயேசு சென்ற பாதையில அவருக்கு என்ன வரணும்? மரணம் வரும். இந்த மரணம் வர்றதான் உமது கையால் அறுப்புண்டு. அறுப்புண்டு என்னது? கட் ஆஃப். 2 காலத்து வித்தியாசம் என்ன போச்சு. ஆனா இதான் ஆண்டவர் தன்னுடைய பாதையில. இது யார் சொல்லுகிறா அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். சரியா? மரித்தொழுந்து எழ வேண்டும். இது நம்பர் 1. 2வது உமது கையால். யார் கை? பிதாவுடைய கை. மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே. என் தேவனே. பிதான்னு சொல்லணுமா தேவனை சொல்லணுமா? பிதான்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்றாரு? நான் பண்ண அர்த்தம். இப்ப என்னை நீங்க பாஸ்டர்னு கூப்பிடலாம், ஆனா அப்பான்னு என் மகன் நான் கொடுப்பேன். என்ன எங்க அப்பா கூட முடியுமா? கூட முடியும். அப்பாங்கிற ஒரு யாரும் கூட முடியும்? மகளுக்கு தான்.
ஆனா இங்க அந்த அப்பா மகன்கிற உறவு இல்லாம என் தேவனே. ஆ. ஆனா இது ஒரு டெம்பரரியான ஒரு செப்பரேஷன். அறுப்புண்டு 3ஆம் நாள் உயிர்த்தோடு எழுதிருக்கிறார். 3ஆம் நாள் செய்றாரு. அதனால அத ரிலேஷன்ஷிப் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 23வது அதிகாரம் 46. இயேசு பிரதித்திரமாக உங்களுடைய கையில் என் ஆவியை ஒப்பும் என்று மகன் பிதாவே. இப்ப தேவன் சொல்றாரா பிதா சொல்றாரா? ஏன் அறுப்புண்டு போகணும்ன்றது வேதத்தில் இருக்குது. 3ஆம் நாள் உயிரோடு இருந்து அவர் எங்க போய் உட்காரணும்? வலதுபுறத்தில் உட்காரணும். அப்ப உட்கார்றதுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? உறவு கரெக்டா புரியுதா? சரி. அப்ப உமது கையால் அறுப்புண்டு போவேன். இந்த அறுப்புண்டுங்கிற ஒரு வார்த்தையை வேதத்தில் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏசாயா 53வது அதிகாரம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சென்ற பாதை 8 வாசம் 53:8 என்னமா இடுக்கன் நியாய தீர்ப்புனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். நியாய தீர்ப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விழாத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன செய்யணும்? விடுதலை செய்யணும். ஆனா என்ன செய்றாரு? ஏன்னா இது நிறைவேறணும். எது நிறைவேறணும்? ஆமா இதுதானே. ஒரு லா என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம். ஒரு நீதி ஒரு தண்டிப்பு லா. ஆனா இவர் ஜட்ஜ் என்ன சொல்றாரு? ஜட்ஜ் என்ன சொல்றாரு? ஒரு குற்றத்தை நான் பார்க்கணும். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? பாருங்க இருக்கா இருக்கா அறுப்புண்டு போன. இந்த அறுப்புண்டு போனார்ங்கிற வார்த்தையை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 88வது அதிகாரம் 5வது வசனம். அறுப்புண்டு போன. அறுப்புண்டு அவர் எங்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேத குழியிலே கிடக்கணும் போனாங்க. 87வது அதிகாரம் 88:5 பாருங்க. கடைசி பிரேத குழி. இங்க நம்ம ஒரு பிரேத குழியை பார்க்க போறோம். அதே பாருங்க 9வது வசனம். ஏசாயா 54. துன்மார்க்கரோடு என்ன அர்த்தமா சொல்லுங்க. ஆமா 2 கல்லன் இருக்கு. நடுவில் ஏசு தொங்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு கல்லன் இங்க ஒரு கல்லன். உலகம் பார்க்கும்போது 3 கல்லனை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தேவப்பான பார்க்கும்போது கல்லன். இப்ப 3 பேர் எங்க தூக்கி போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன கலர்? நான் சொல்றேன். அங்க காமனா ஒரு கலர். அது புற ஜாதியாளுக்காக இதுக்குள்ள கலரு. இப்போ அங்கே எத்தனையோ வியாபாரிகள் வருவாங்க, வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க. செத்து பண்ணால் எங்கே தூக்கி போடுவாங்க? அதுக்கு ஒரு கலர் இருக்கும். அது ஒரு மூடி இருக்கும். திறப்பாங்க, செத்தாச்சா உள்ள தூக்கி போடுவாங்க. இது ரெகுலராக அங்கே நடக்கும். எரிச்சிருக்க ஒரு கலர் இருக்கும். காமன் கலர் இருக்கும். வித்தியாசமான கலர் இருக்கும். கொகை இருக்கும். அது லாசர் வச்சுருக்கு. லாசர் யாருன்னு சொல்லுங்க? ஒரு யூதன். யூதன் மறிச்சா ரோட்டில் தூக்கி போட மாட்டாங்க. அந்த இதில் தூக்கி போட மாட்டாங்க. அப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது எதுக்காக வச்சாங்க? ஆனாலும் அவர் மறித்த பொழுது ஐஸ்வர்யவனோடு இருந்தார். அந்த பிரேத புலி என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. புரியுது உங்களுக்கு? அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 88வது அதிகாரம் 5வது வசனம் திரும்ப வாசிப்போமா? அந்த பிரேத புலி எப்படி மாறுதுன்னா யோவான் 19வது அதிகாரம் 41வது. யோவான் 19:42. ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை. சரி, அது யாருக்கு சொந்தமா இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? 38 பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சிஷ்யனுமாகிய யோசேப்பு. இந்த யோசேப்பு யாருன்னா இந்த பைபிள் இல்லாத சரித்திர ஆசிரியர் சொன்னா நான் சொல்றேன். ஏன் ஒரு லேண்ட் லாட். இன்னைக்கு ரொம்ப பிஸ்னஸ், டாப் பிஸ்னஸ் ஒரு காலத்தில் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரியல் எஸ்டேட். தெரியுமா? ரியல் எஸ்டேட்னா வாங்கி போட்டுருவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க ரேட்டு என்ன வித்துட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி இருந்தாலும் இவருடைய ஒரிஜினல் ஐடியா என்னன்னா அருமத்தியான்ங்கிற அவன் ஊருக்கு இந்த பாடியை கொண்டு போகணும். யாருக்கு பாடியை? பாடி தான் அவனுடைய பிளான். ஆனால் அது ஓய்வு நாள்.
ஓய்வு நாள் அன்னைக்கு எவ்வளவு தூரம் நடக்கலாம்னு சொல்லி ரூல்ஸ் இருந்துச்சு. இஷ்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால பார்த்தா இது முடியாது. அவனே சொந்தம் ஒரு கலர் இருக்கும் எங்க. ஆனா அந்த கலர்ல இருந்துச்சுன்னா ஒரு புதிய கலர். ஏன் அந்த புதிய கலர்ல வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அவர் உயிர்த்திலிருந்து வெளியே வரணும். 50 டெட் பாடி இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஏதோ வந்துருச்சான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒரு கலரை, யாருமே இல்லாத கலரை, அதனாலதான் இந்த காரியத்தை பார்ப்போம். சரி, இதை ஒரு நிழல்ங்கிற நான் ஒரு நான் 2 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். யோனா உடைய வாழ்க்கையும் எதையும் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். ஏன் யோனாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை யாரோட ஒப்புவிதான்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 12வது அதிகாரம் 40. மத்தேயு 12:40. யோனா இரவு பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், யோனா மீன் வயிற்றுல உயிரோட இருந்தா செத்து போயிருந்தானா? உயிரோட. அப்ப இயேசு உயிரோட இருந்தாரா செத்து இருந்தாரா? சொல்லுமா. கேள்வி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீ உயிரோட தான் நான் சொன்னேன். நீ நம்ம சொல்ற ஆமாவா? இந்த வசனத்தை பாரு. அப்ப இந்த வசனத்துல இயேசு அவரு மனிதகுமாரன் இருப்பான்னு சொல்லி இருக்கா? இது யார் சொன்னா? இயேசு சொன்னாரா வேற யாரும் சொன்னாங்களா? அப்ப அவரு சொன்னார்னா நான் அவர் மறித்து எங்க இருப்பாரு? போல. கொஞ்சம் ஐடியாவை மாத்திக்கோ. இயேசு மறித்தாருன்னா யோனாவும் நீங்க தப்பா உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆமா, அது உயிரோட கிடையாது. இப்ப நான் ஒரு வசனத்தை காட்டுறேன். யோனா 2வது அதிகாரம் 1 வசனத்தை நம்ம பார்ப்போம். இங்கதான் பிரச்சனை. அந்த மீனின் வயிற்றில் இருந்து சொல்லி பத்தியமா. தொடர்ந்து வாசி பார்ப்போம். இந்த பாதாளத்தின் எங்கமா இருக்கு? கடல் கீழே. எங்க? கடல் கீழே. அவர் சடன்னு கீழே வர போயிட்டாரு. மாசம் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டே நீர் என் சத்தத்தை கேட்கி சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். இது மீன் வயிற்றுக்குள்ள இருக்கா? சமுத்திரத்துக்கு கீழே போயிட்டாரா? மீன் வயிற்றுல உள்ள இருக்காரு. கடல் கீழே போயிட்டாரு. ஆமா, கீழே போயிட்டாரு. இப்ப நம்பர் 1 டைவர்ஸ் இருக்காங்க. அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருப்பாங்க, மாஸ்க் வச்சிருப்பாங்க. நான் இப்ப ஸ்விம்மிங் பழகிறேன். எனக்கு 2 நிமிஷம் தான் இங்கே சங்கி நாங்கள் வரப்போம். அப்புறம் மட்டும் மூச்சு நடக்கும், நிற்கணும், எங்கேயா பிடிச்சிருக்கணும். நம்மளாலாம் உள்ளே போக முடியாது. ஆனா இவர் நினைச்சிட்டாரு உள்ள இருக்க. அடுத்த வருஷம் நீரோட்டம் என்னதுமா? சுத்தம், சரண சுத்தம். அது ஒரு தேங்காய் பட்டம் அதை சுத்திட்டே கிடக்கும். அது அங்க கிடக்குறாரு. எங்க இருக்காரு? பாத்துமா. அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்தமான 5வது வருஷம் தண்ணீர்கள் ஆள் என்னை சூழ்ந்தது. கடல் பாசி என் தலையை சுற்றுது. கடல் பாசி சுத்தம்னா என்னமா? ஏமா ஒரு சின்ன குழந்தையுடைய கழுத்துல அம்மாவுடைய கொண்டு சுத்தா ஜெத்தே போயிடும். அந்த மாதிரி நினைச்சிட்டு எல்லாம் நடந்து இவருக்கு கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்துட்டாரு. நினைச்சாரு, இறந்துட்டாரு. என் ஆத்மா தொய்ந்து போகிறது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கிற காரியம். நீங்க நினைக்கிறாப்புல நாள் கணக்காக நடக்கிற காரியம் கிடையாது. அப்புறம் 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அப்ப அந்த 3 நாளைக்கும் அவர் எங்க இருந்தாரு? வயிற்றுல. இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் மீன் வயிற்றுல எதுக்கு வச்சாரு? மற்ற மீனெல்லாம் கடிச்சு தின்னுபிடும் டெட் பாடியை. ஏன் நீங்க இந்த குளத்துல இடத்துல இறங்குனீங்கன்னா மீன் என்ன செய்யும்? கடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படித்தானே? உயிரோட்டத்தை நம்மளே கடிக்குது, டெட் பாடியை விடுமா? அப்ப மீன் இவர் வெளியில வந்த போது பாதி உடம்பு தான் இருக்கும், எலும்பு தான் இருக்கும். அப்ப அதனால அவர் அந்த பாடியை கெட்டு போக கூடாதுன்னு எதுக்கு வச்சுட்டாரு? புரியுது உங்களுக்கு? இதுதான் ஃபேக்ட். நீங்க தப்பா புரிஞ்சுட்டா அது ஏன் பிரச்சனை கிடையாது. சரி, இப்ப 6வது வசனத்துக்கு வாங்க. சங்கீதம் 88. பாதாள குழி, இருள், ஆழம். இப்ப நம்ம பார்த்ததுதான் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. இப்ப யோனா சென்ற பாதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்ற பாதையும் ஒரே பாதை. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதை இந்த 6வது வசனத்துக்கு என்னை பாதாள குழி, இருளின் ஆழத்துக்கு வைத்தீர். இயேசு உயிரோட வச்சாரா மறித்து வச்சாரா? யோனாவையும் மறித்து வச்சார். யோனா இதுவரையா போன பாதைங்கிறதுக்கு ஒரு வசனம் காட்டுறேன்.
17 உங்களுடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது, உங்களுடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. 17 அவைகள் நாள்தோறும் தண்ணீரை போல. தண்ணீரை யார் சுற்றி இருந்துச்சு? யோனா. இப்ப 2 பேருடைய பாதையும் சிமிலர் வரும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். இந்த இருள் பாதாளங்கிறது தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். என்னாகமம் 16வது அதிகாரம் 32வது வசனத்துல இதே போல ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் உள்ள போய் செத்து போச்சு. என்னாகமம் 16வது அதிகாரம் பூமி தன் வாயை 32 நான் வாசிங்க. 32 கரெக்ட். அவர்களையும் அவருடைய வீடுகளையும் போராடக்கூடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் சகல பொருள் என்ன செஞ்சுட்டு? சரி, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். 30 வாசி 30. பூமி தன் வாயை தீய காரியத்தை நேரடி செய்தால் பூமி தன் வாயை திறந்து நீங்க வாயை திறக்குதா? அடுத்து இவர்கள் உயிரோட அவ இந்த இது வாயை திறந்து உள்ள இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? புரியுதா? ஆனா இந்த கோராகுகள்லாம் என்ன செஞ்சிருச்சு? உள்ள போய் செத்து போயிட்டாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு மறித்து எதுக்குள்ள போயிட்டாரு? பூமியின் பாதாளம். பூமியின் பாதாளம் எங்க இருக்கு? பூமி கடியில. பூமி திறந்தா உள்ள இருக்கு. சரி, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். 7வது வருஷம் வாசிக்கணும். 22:7 88:7 உங்களுடைய கோபம் என்னை இருத்துகிறது. உங்களுடைய அலைகள் எல்லாவற்றையும் என்னை வருத்தப்படுத்துகிறது. இருத்துகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபம் ஆண்டவருக்கு வரணும் வராதா? யோமனா 1வது அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இப்ப இந்த யோனாக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நினை வந்து புறஜாதியார் இடம். புரியுதா உங்களுக்கு? இந்த யூதர்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு இது என்னன்னா, எங்க ஆண்டவர் இதா யாரு? யெகோவா தேவன், எங்க தேவன். அவனெல்லாம் சரிப்பட்டே வரமாட்டாங்க. அதெல்லாம் பயங்கரமா பார்ப்பாங்க. நமக்கெல்லாம் ஒரு வித்தியாசம் தெரியாது. அப்படித்தானே? அதனால இவங்க ரட்சிக்கப்படக்கூடாதுன்னா அவங்களுக்குள்ள என்னது? ஒரு பெரிய வைராக்கியம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, இந்த கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகிறது நமக்கு, எனக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப பயன்படும். நான் ரொம்ப மகா கொடுமையான ஒரு பாவம். இந்த மேரி இருக்கா, இந்த 3 பேருக்கு எங்க பழைய லைஃப் தெரியும். யாருக்கு? 1, 2, 3. ஆனா இந்த புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் பயத்தோடு வாழ்றேன். என்ன வாழ்ந்துருப்பீங்க? அப்ப இந்த சமூகத்துக்கு விலகுறது லேசான காரியம் கிடையாது. அதை வந்து அவருடைய ஒரு ஒரு இதா சொல்றாரு பாருங்க. 9வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், நான் எபிரேயர், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளது. ஆமாவா? பயபக்தி இருக்கு அவனுக்கு? அதெல்லாம் கிடையாது. ஆனா சொல்றதெல்லாம் சொல்லிடுவாங்க. நான் இப்படியாங்க அப்படியாங்க. ஆனா அடுத்த வருஷம் என்ன சொன்னார் பாருங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அவங்க பயப்படுறாங்க. என்னடா உனக்கு கடவுள் மேலே போயிச்சாடா அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து யாரெல்லாம் அவருக்கு கீழ்படுகிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடல் கீழ்படுகிறது. கடலை கொந்தளிக்க வைக்கிறாரு. உங்களால கொந்தளிக்க வைக்க முடியுமா? கொப்பளிக்க தெரியும். அப்ப கொந்தளி அப்ப அது கீழ்படிதா? கீழ்படியுது. கடல் கீழ்படியுது. கீழ்படியுது. சரியா? அடுத்து பாருங்க, அவங்க என்ன செய்றாங்க? கீழ்படுகிறாங்க. தூக்கி மீன் வெளியில தூக்கி போட்டாங்க. மீன் கீழ்படுகிறதா பாருங்க. அது வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அடுத்து ஆமணக்கு செடி கீழ்படுகிறது. ஒரு புழு கீழ்படுகிறது. யார் கீழ்படிய மாட்டாங்க? யோனா என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 2வது முதல்ல சொல்றேன். நம்ம ஆண்டவர்கிட்ட கோபப்பட முடியுமா? ஐயோ, நம்மெல்லாம் பயமா இருக்கு. ஆமா, ஆனா இவருக்கு சாதாரண கோபம் கிடையாது, கடும் கோபம். அப்பா 2 சொல்லவில்லையா? ஆமா, நம்ம வந்து நம்மளுடைய பாயிண்ட் எல்லாம் நம்ம கிளியரா சொல்லுவோம். அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அடிப்படை மிஸ்டேக் எங்க இருக்குது? கீழ்படிகிறது. புரியுதா உங்களுக்கு? சொல்லி வாசலாம். நீர் இரக்கமும் மன உருக்கமும்
நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் இதெல்லாம் நல்ல குணாதிசயமா கெட்ட குணாதிசயமா? அதாவது என்ன பிரச்சனைனா, நம்மளை என்னைய இந்த சிலர்லாம் இழிச்சவாய் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மைதான் ஒரு வகையில் பார்க்கும்போது. என்னது, அன்னைக்கு ஒருத்தர் வராரு, ஒரு பேப்பரை நீட்டுறாரு, என் மகளுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி. நானும் பார்த்தேன், சரி ஒரு மாத சம்பளம் வாங்குற பிள்ளைய காலேஜில் சேர்த்துக்கான ரூபாயை கொடுத்துட்டேன். ஒரு 2 மாதம் கழிச்சு அது மனைவி மரியாதைக்கு ஃப்ரெண்டு இங்கே வந்துச்சு. நான் சொன்னேன், ஏமா ஃபீஸு உனக்கு கையில் கிடச்சிதா? நீங்கள் கொடுத்தீங்களா சார்? எங்களுக்கு வரவே இல்லை சார். எங்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா அவர் இந்த மாதிரி முட்டா பைய மாதிரி என்னை பார்க்குறாரு. ஏமா மரியாதை, நான் சொன்னேன்ல உன் ஃப்ரெண்டுக்கு இந்த ரூபா போய் சேரல ஃபீஸு. அது வெளியே போயிட்டான். மரியாதை தான் அந்த அக்காட்ட ஃபோன் பண்ணி, அது வருதுங்க என்னை பார்க்க. ஏமா நீ உட்காந்து கேளு, உன் ஃப்ரெண்டு ஒன்று தான் அங்கே வந்துச்சு என்னை பார்க்குறதுக்கு. சரி சரி, அதை விட இப்போ டயத்தை வேஸ்ட் பண்ணாது. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே பாரு, நீ சாந்த பிடிச்சவையா, உன்னை ஏமாத்துறதுல ரொம்ப லேசு. யாரை ஏமாத்துறது லேசு? புரியுதா? மனுஷன் என்ன ஏமாத்துறது லேசு. ஆமா, இப்போ நான் இப்போ பெரிய டாக்டர் போய் கேட்டான்னு கொடுப்பாரன், கெட் அவுட். அதான் சொல்லு. அப்போ இதுதான் பிரச்சனை. சரி, ஆண்டவருடைய கோபத்தை வந்துருச்சு. ரைட், அடுத்து பார்ப்போம். இந்த இருளை பார்க்க போயிடும். மத்திய 27வது அதிகாரம் 45 மத்திய 27:45 காணா போயிட்டான். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி நல்லா கிடைக்கும். எருசலேம்ல மட்டும் நடக்காது. இப்போ 2-3 நாள் நம்ம ஊர்ல மந்தமா இருக்குது, அப்படித்தானே? அதுல எல்லா ஊர்லயுமே டார்க்கா இருக்குமா? நம்ம ஊர்ல தானே அப்படி இருக்குது. ஆனா இது அப்படி கிடையாது. எங்க இருக்கு? பூமி எங்கும். ஏன் பூமி கோல் வேர்ல்டு? அப்படிதான் பைபிள் இருக்கு. பைபிள் ரைட்டா இருக்கு. அப்புறம் எதனால அந்தகாரம் உண்டாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதற்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆமோஸ் பக்கம் 1070 ஆமோஸ். இந்த தீர்க்க தரிசனம் ஆமோஸ் பார்க்கறாங்க. 8:9 பசுமா பாஸ். நான் ஒன்னால முடியுமா? உன் பேர் என்னது? பக்திங்கன்னா பவர் தானே. தாண்ட கூட அந்நாளிலே ஒரு நாள் என்னது? ஒரு நாள்ல நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலே ஆமோஸுக்கு காட்டுறாரு இப்படி நடக்க போகுதுங்கிறது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 88வது அதிகாரம் இருள் 6 புலியிலும் இருளிலும். இந்த இருள்ங்கிறது என்னது? பூமி எங்கும் வருகிற ஒரு இருள். இது ஒரே நாள் நடக்குது. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 53:7. ஏசாயா 53:7. வாயை திறக்கவில்லை. ஏன் வாயை அவர் திறக்கவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் எப்படி நிறைவேறுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போம். யோவா 19வது அதிகாரம் 10. யோவான் 19:10. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? ஏமா என்ன, நான் ஜஸ்ட் ஆப்போசிட்டான காரியமா? ஒரு ஜட்ஜ் இருக்காரு. ஜட்ஜிட்ட நம்ம எதையாவது பேசி நமக்கு தண்டனை குறைக்கத்தான் நம்ம பார்ப்போம். ஆனா இவர் நினைக்கிறாரு, எப்படி டிக் பண்ணிக்கிறாரு. அவன் ஆச்சரியப்படுறான். எல்லாரும் கத்துறோம். ஐயா காலைல விழுற, ஐயா என்னை ஒருக்கா மன்னிச்சுக்கோங்க, தெரியாம செஞ்சேன், என்னை தண்டிச்சதுக்கு தான் சொல்லுவாங்க. இவர் நினைக்கிறாரு தப்பா இருக்காரு, பேச மாட்டேன். அவன் என்ன செய்யறான்? என்கிட்ட பேச மாட்டீங்களா? யார்கிட்ட பேச மாட்டீங்களா? ஏமா அவரோட கோர்ட்ல நான் போயிருந்தேம்மா, அங்க போயிருந்தப்ப அந்த ஜட்ஜி என்னை பார்த்து கேட்கறாரு, சார் விருதுநாளில் யார்கிட்ட கேட்டால் லைசன்ஸ் ஆஸ்பத்திரிக்கு தான் சொல்றாங்க, என்ன உங்க பேச என்ன சார் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்கறாங்க.
நம்ம சிக்கன் பிரியாணி எடுத்து ஸ்பெஷாலிட்டிங்க. நான் சொன்னேன், எங்கள் அப்பா எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தாங்க சார், டோன்ட் கோ பிஹைண்ட் மணி, யூ டூ யுவர் ஜாப், மணி வில் கம் பிஹைண்ட் யூ அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் அப்பா எப்போ இருந்தார்? 90ல் இருந்தார். இப்போ 90க்கு முன்னாடி சொன்னதை இத்தனை வருஷம் உங்கள் மனசில் வச்சுருக்கீங்கல்ல, அதனால தான் அப்படி நடக்குதா? பணத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது காணா போயிருக்கும். யார் சொல்கிறா? ஜட்ஜி. அங்கே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இப்போ அவர் எனக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது, ஏன் சார் உங்கள் ஆத்து எப்படி இருக்கும் அவருக்கு? இல்லை, ஊமை இல்லைன்னு தெரியும் அவருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதை பேச மாட்டேங்கிறேன். பேசக்கூடாதா? ஏன்னா இது ஒரு கேஷுவலாக பேசுறது, கோர்ட்லாம் பேசக்கூடாது. ஆனால் ஜட்ஜி பேசணும். ஆனால் இவர் அலசி மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்க. அதான் பாருங்க, அடுத்த 10வது வசனம் பாருங்க. உன்னை சிலுவையில் அறை எனக்கு உண்டு, தெரியாதா? சரி, 8வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 88:8. எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு தூரமாக போனார்கள், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதவர்களை அடைவது. சரி, இது என்னென்ன பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். சரி, வாசிப்போம். மத்தேயு 26:56. 26. தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறபடி, எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இதையெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். 56. அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு, இல்லையா பைபிள்? நம்ம ஓம் பைபிள் இல்லையா? மத்தேயு 26:56. அங்க எழுதுறது இங்க நிறைவேறணும். எங்க எழுதுறது? சரி, வாசிப்போமா. இந்த இதுல ரொம்ப ஒரு ஃபுல் சீன்ல ஒருத்தர் இருந்தார், அப்படியே துடிச்சுட்டு இருந்தார் ஆரம்பக்காக. லூக்கா 22வது அதிகாரம் 33வது வசனம். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கு. எப்படி இருக்கார? என்ன அர்த்தம்? ரெடியா இருக்கேன், ஆனா சொன்னவரை ஆளக்காங்க. சொன்னவரை. அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மத்திய 26வது அதிகாரம், சீஷர்கள் எல்லாரும், அது எல்லாரையும் விட்டுறீங்களா? எல்லாரும் என்ன அர்த்தம்? யாருமே. அதனாலதான் இங்க நம்ம சங்கீதத்துல பாக்குறோம், எவ்வளவு அழகா சொன்னா, எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அருவருக்குள்ள நடந்துதான். பயம் என்னது? சார், என்னைய ஒரு ஸ்மக்லிங் உதாரணத்துக்கு கண்டி கிடையாது, பயங்கரமான ஒரு பெரிய ஒரு இதில் மாட்டிட்டாங்க. யாருன்னா இவரோட கூட இருக்காங்க, ராஜேஷை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வர்றத நீங்கள் வாங்க ஐயா கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் எனக்கு தெரியவே தெரியும்னு சொன்னால் புரியுது. அந்த மாதிரி தான் நினச்சிங்க, அருவருப்பாகி போயிட்டாங்க. அடுத்து கடைசியாக அடுத்த செகண்ட் பார்ட் என்ன இருக்குது? நான் வெளியே புறப்பட்டபடி அடைந்திருக்கேன். என்னமா அர்த்தம்? யோவான் உயிர் தந்தாச்சு. 20வது அதிகாரம் யோவான் 20:19. பயந்து போய் அறையில பூட்டிக்கிட்டாங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் கதவு பூட்டி இருக்குது. இதுக்குள்ள யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பேதுரு இருந்திருப்பாங்க. அந்த பேதுரு சிலுவைக்குள்ள இருந்தாரா இல்லையா? தோமா விட்டுருங்க, இப்போதைக்கு நம்ம உள்ள இருக்கிற மட்டும் பார்ப்போம். இல்லாதால பத்தி எதுவும் பேசி பேதுரு இருந்தாரா இருக்க மாட்டாரா? சீசர் விட்டு. அப்ப எல்லா சீசர்களும் எல்லாம் தான் இருக்காங்க. ஆனா பயம். அதனால்தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்றாரு, அருவருப்பாக்கி பயந்து உட்கார்ந்துருக்காங்க. எப்பவுமே அந்த பயம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் இல்லைன்னா தான் வரும். எப்போ வரும் பாருங்க, 27 பாருங்க. அவிசுவாசி ஏறாமல் விசுவாசியா. இந்த விசுவாசியா இருங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மரணம் வந்தாலும் என் ஆண்ட ஊரில் இருக்கு. யாருக்கு இந்த விசுவாசம் சொல்லுங்க பார்ப்போம்? ஆபிரகாம் ஈசாக்க நான் பலி செலுத்துவேன், சாம்பல் ஆயிடுவாரு, நான் வெட்டுவேன், தீ வைப்பேன், எல்லாம் ரெடியா இருக்கு. அந்த சாம்பல் யார் வந்துடுவா?
யார் வருவா? ஈசாக். புரியுதா உங்களுக்கு? சரி, ஒரு வருஷம் தவா சுற்றிட்டு போயிடும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்த்து முடிக்க போயிடும். 2வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 2:20. தேவன் அவருடைய உபாதைகளின் மரண உபாதையின் கட்டு. அது மரண உபாதையின் கட்டுனா என்னது? டெத்தா இருக்கிற வர மரண உபாதையின் கட்டு. அதை எடுத்தாச்சுன்னா உயிர்த்தெழுதுகிறார். புரியுது உங்களுக்கு? இப்ப நமக்கு 100% உயிர்த்தெழுங்கிற நம்பிக்கை இருந்தானா நமக்கு பயம் இருக்குமா? பணத்தை இருக்கு. ஏன் ஐயா ஏசு உயிர்த்தெழுந்தாரு 25. அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக என்னது? எப்பொழுதும் எனக்கு முன்பா. நீங்க எப்பொழுதும் யாரை வச்சிருக்கீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும். இந்த பிள்ளைகள்லாம் யாரை வச்சிருக்காங்க? இந்த சீட்டு தான் அப்படி தள்ளிட்டே இருப்பாங்க. சீட்டு கட்ட மாதிரி வச்சு. சரி, அடுத்து வாங்க. 6:26. மாமிசம் எப்படி நம்பிக்கை இருக்குதோ, நான் மறிப்பேன், ஏசு உயிர்த்தெழுந்தால் நான் உயிர்த்தெழுவேன். இது 30வது வசனம். அவன் தீர்க்கதரிசியாக இருந்து யாருமா? தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு காட்டுறாரு குமாரனாக்கியமா தாவீது மறிப்பாரு, அடக்கம் பண்ணப்படுவார். ஆனா அவன் சொல்வாரு வாசனை. இப்ப இது தாவீது கிடையாதுங்கிறது தான் 29வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் தாவீதை பத்தி பேசல, ஏன்னா அவர் கலர் இருக்கு, அந்த கலரை மூடிதான் இருக்கு. யார் கலரை? தாவீது கலர். ஆனா இயேசு கலர் கலந்துருக்கு. வித்தியாசம் பார்த்தீங்களா? இது தாவீது கிடையாது. யாரு? இயேசு. 30. ஒரு சிங்காசனத்திலே, யாருடைய சிங்காசனம்? தாவீதின் சிங்காசனத்திலே. அது குருடன் கூட தெரியுது. குருடன் என்ன சொல்றாரா? தாவீதின் குமாரனே. யாருக்கு தெரியுது? குருடனுக்கே தெரியுது. பாத்தீங்க. 31. அவன் கிறிஸ்துடைய ஆத்மா பாதாளத்தை, அவருடைய மாமிசம் அழிவை காண்பது. இந்த மாமிசம் அழிவை காண்கிறது ஒரு ஸ்டார்ட் முடிச்சு. இப்ப பஸ்கா ஆடு நெருப்பினால சுடுவாங்க, சுட்டு சாப்பிடணும், மீதி வைக்கக்கூடாது, அதை பினிஷ் பண்ணி. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அந்த அடையாளமாகிய அந்த மாமிசம் என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் ஆகும். அதனால பினிஷ் பண்ணிடணும். அதுபோல இயேசு மரித்தாரா? உயிரோட வந்தாரா? அப்படியே மாமிசம் எங்க இருந்துச்சு? மாமிசத்துக்கு என்ன விஷயம்? அங்க பாருங்க, யோவான் 20வது அதிகாரம் 7-8 வசனம். யோவான் 20:7-8. கிடக்கிறதையும் என்னம்மா கண்டு விசுவாசம் என்ன? எப்படி இதை பார்த்து தான் நம்புறான். என்ன நான் உங்களுக்கு சொன்னேன், முந்தின அதிகாரம் என்ன அர்த்தம்? 19வது அதிகாரம் 39. யோவான் 19:39. ஒரு ராத்திரி நிக்கத்தோப்பு என்பவர் வெள்ளை போலவும் சரி 100 ராத்திரி. இப்ப நான் சொல்றேன், நல்லா பார்த்துக்கேன். நான் இயேசு கிடையாது. ஏன் நான் இயேசு என் தலைவர், இயேசு தலைவர். அப்ப என்ன சொன்னாங்க? வெள்ளை பழத்தை பூசுவாங்க, துணியை சுற்றுவாங்க, மறுபடியும் வெள்ளை பழம் சுற்றி 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 இவ்வளவு பெருசாயிடும், ஹெல்மெட் மாதிரி. கைக்கு சுற்றி என்ன பூசுவாங்க? வெள்ளை போலம். ஆமா, மாக்கட்டு மேலே கரெக்டாக சொல்லிட்டாங்க. எல்லாம் பூசி பூசி ஒரு பெரிய பேரல் மாதிரி. இப்ப என் தலையில இருந்து வெளியே எடுக்க முடியுமா? முடியாதா? என்ன எடுத்தாலும் வருமாறா? வராது. கை காலு. ஆனா இங்க கூடு அதான் இந்த 7வது வசனம், இலைகள் கிடக்குதுன்னா நான் சட்டையை கழட்டி போட்டா இப்படியே நிற்குமா? கொலாப்ஸ் ஆயிருமா? பேண்ட் கசங்கிதான் கிடக்கும். ஆனா இது அப்படி கிடையாது, அது டிஃபனி. இதை கண்டு விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? உயிர் செலுத்திட்டாங்க. புரியுது உங்களுக்கு? அதான் இந்த 100 ராத்திரி இங்க யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணதுனால என்னது? அந்த கூடு மாதிரி இருக்கு. சரி, இந்த வசனத்தை பார்த்தாச்சு. ஜெபத்தை கொடுக்கணும்.
மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே நான் துதிக்கிறேன் ஐயா. சங்கீதம் 88வது அதிகாரத்தில் உள்ள ஆழமான காரியத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற பாதையை நாங்கள் தியானிக்கிறதுக்காக நன்றி ராஜா. அவர் சென்ற பாதை யோனாவை இணைத்து சொன்னதை நாங்கள் இணைத்து வாசித்து வெளிச்சத்தை ஆவியானவர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.